மகர ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மகரம்ங்கிறது உழைப்போட அடையாளம் மட்டும் இல்லை, அடுத்தவரோட உழைப்புக்கும் உரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. அதே போல் ஒரு உழைப்பையும் உதாசீனப்படுத்தாமல் உழைப்பு மட்டும்தான் முன்னேற்றத்துக்கு வழி, அதிர்ஷ்ட வழிகளை பெரிய அளவுக்கு நாட்டமில்லாத ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் கூட அது மகர ராசி தான். மகர ராசிக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு உரிய கிரகமான சனி ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடந்த 4-5 மாதங்களாக வக்ர நிலையில் இருந்தது. அது மட்டும் பத்தாதுன்னு கடந்த மார்கழி மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா செவ்வாயோட பார்வைக்கு உட்பட்டு இருந்ததுனால என்ன முடிவுமே எடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாயிருந்தவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு விடுதலையை கொடுக்குற மாதமாக தான் அமைஞ்சிருக்குங்கிறதுனால என்ன நெருக்கடிகள் வந்தாலும் தன்னம்பிக்கை குறையாமல் அடுத்தடுத்த முயற்சிகளை அவங்க எடுத்து வைப்பாங்க. அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்க வக்ரகதி இல்லாமல் செவ்வாயோட பார்வையிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் உற்ற துணையாக வெற்றிகரமாக முடிச்சு வைப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு ராசிநாதன் நல்ல வலிமையாக இருக்கும்போது தான் அவர்களால் நல்ல நிலைமையை பார்க்க முடியும். நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறமே எடுத்துக்கிட்டால் கூட இப்போ தான் மகர ராசிக்காரர்கள் தைரியத்தோட எல்லா விஷயங்களையும் அணுகுவதற்கான வாய்ப்பு இந்த தை மாதம் உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான சுக்கிரன் ராசியிலேயே அமர்ந்திருக்கு. அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு விரும்பக்கூடிய ஒரு இடம். இன்னொரு பக்கம் பார்க்க போனால் அது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். மனதுக்கு பிடித்த நமக்கு என்னென்னலாம் நினைக்கிறோமோ ஒரு இடத்துக்கு போகணும். சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காதுல்ல. இதில் பிடிக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். அடுத்தது பார்க்கும்போது 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில். அப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், ஒரு வருவாய் கிடைச்சா போதும், நம்ம வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைமைங்கிறது கொஞ்சம் மாறி நாம் விரும்பக்கூடிய வேலைகள் நமக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அல்லது நாம் விரும்பக்கூடிய தொழில்களை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கோம், அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காத வேலை, நெருக்கடியான வேலையெல்லாம் நம்ம தலையில் கட்டி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து சற்று விடுதலை கிடைக்கும். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்கிறனால மகர ராசியை பொறுத்தவரை அவங்க வேலைக்கு எப்போதுமே சோம்பேறித்தனப்பட மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு பிடித்த வேலை செய்யும்போது அதில் கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகமாக போகும், மனசு விரும்பி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு இந்த பயிற்சியாளராக போகக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்கு. எப்படின்னா என்ன பயிற்சி வேணாலும் இருக்கலாம். கல்வியில் பயிற்சியாளராக போகலாம், உடற்கல்விக்கு பயிற்சியாளராக போகலாம், இந்த டிரைவிங் கற்றுக் கொடுக்கறதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சிஸ்டம் ஆப்ரேஷன் சொல்லி கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேரை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான சூரியன் ராசியிலேயே உட்கார்றதுனால கொஞ்சம் உடம்பில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வேலையை எடுத்து செய்யும்போது அதை அந்த வேலையை நிறைவாக செய்வதற்கு உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா, அந்த உடல் ஒத்துழைப்பு சற்று குறைவாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது அதையும் மீறி எப்படியாவது இந்த டார்கெட்டை முடிச்சிடணும் அப்படி வேலை செய்யும்போது தேவையில்லாத ஒரு சில இடையூறுகள் சேர்றதுனால அந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்களை ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் உருவாக்குவார். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 9க்கும் 6க்கும் உரிய கிரகமான புதன், அதுவும் ராசியிலேயே வர்றதுனால பார்த்திங்கன்னா 6, 9 சம்மந்தப்படுறதுனால எடுக்கக்கூடிய சில முயற்சிகளுக்காக, செய்யக்கூடிய சில வேலைகளுக்காக நாம் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமாவது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி கடன் வாங்கிறது தான் ஒரு வகையில் நமக்கு பரிகாரமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில வேலைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக சில பேர் பயணம் போகிறதுக்காக சில வாய்ப்புகள் உருவாக்குற மாதிரி இருக்கும். உயர்கல்விகளுக்காக சில பேர் பணத்தை மற்றவர்களுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தந்தை வழி தொடர்புடையவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ உதவிகள் கூட செஞ்சு கொடுக்கணும். அதுக்கான பணத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட சிலரிடம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு 4க்கும் 11க்கும் உரிய கிரகமான செவ்வாயும் ராசியிலேயே உட்காருது. அப்போ செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகை 4, இன்னொரு வகையில் 11ன்னா இந்த இடத்துல ஒரு பக்கம் பார்க்கும்போது 4ஆம் இடம் தாயாரையும் குறிக்கும், வீடு மனை வாகனத்தையும் குறிக்கும். 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரர்களை குறிக்கும், அதே போல் லாபத்தையும் குறிக்கும். இன்னொரு வகையில் இதை பார்க்கும்போது மகரம்ங்கிறது ஒரு சரராசிங்கிறதுனால 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் சில இடையூறுகளையும் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. அப்போது 4, 11க்குரிய செவ்வாய், 8ஆம் இடத்துக்குரிய சூரியன்,
6 9க்குரிய புதன், 5 10க்குரிய சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து ராசியிலேயே அமர்வது பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் ஒரு வகையில் நெருக்கடியை கொடுத்தாலும் எல்லா நெருக்கடியும் தாண்டி இன்னொரு பக்கம் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ராசிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே வரக்கூடிய அந்த விஷயந்தான். அவசரப்பட்டு எந்த வேலையும் விட்டுட்டு இன்னொரு வேலை தேடணும் அப்படிங்கிற முயற்சிக்கு வரக்கூடாது. வேலை செய்ய இடத்துல சில நெருக்கடிகள், அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கிறத நீங்கள் களையணுன்னா நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், ஒரு கற்பூரம் 2 கற்பூரத்தை கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சாமிக்கு நம்ம படைக்கிற மாதிரியே அந்த வீடு முழுக்க அதை காட்டுங்க. ஆஃபீஸ் முழுக்க நீங்கள் காட்டிட்டு வந்தீங்கன்னா கொளுத்தி அது உங்களுக்கு அதாவது சொல்லுவாங்கள்ல, கற்பூரத்தை ஏற்றி சாமிக்கு படையல் பண்ணுற மாதிரி ஆஃபீஸ் முழுக்க வீடு முழுக்க ஒரு தடவை காட்டிட்டு வந்தீங்கன்னா, நான் சொல்கிறது குறிப்பிட்டது தை மாதம் வரைக்கும் தான். இதுவே உங்களுக்கு ஒரு வகையில் இந்த நெருக்கடிகள்லேருந்து சற்று விடுதலை கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்போ குடும்பத்தோட தேவை நமக்கு பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இந்த மாதத்துக்கு தேவையான பணத்தை வீட்டுக்கு கொடுத்தாகணும், இந்த கமிட்மெண்ட்டை முடிப்பதற்கான பணத்தை திரட்டி ஆகணும்னு சொல்லிட்டு 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தேவைகள், அதாவது ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் குடும்பம், இந்த சமாளிக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் மண்டையை போட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதை நோக்கி தான் நம்மளோட பயணமும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கனால என்னாச்சுன்னா, சரி எப்படி பார்த்தாலும் சொல்லுவாங்கள்ல, பறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்கிறது கூட பாயில் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில நேரங்களில் என்ன தான் போராடி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதை எப்படி எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிற அளவுக்கு வேறாவது புது ஏதாவது திட்டம் போடலாமா? ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த மாதிரி ஆசைகளை தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருப்பார். தயவு செய்து இப்போ போட வேணாம். குரு வக்ரம் நிவர்த்தி அடைந்து அதோட பார்வை முழுமையாக ராகுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கே சில வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தானாக உருவாகும். அந்த நேரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்கிறது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. தை மாதத்தை பொறுத்தவரை முதல் 15 நாட்களுக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடி தான் இருக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருக்கடியை தான் கொடுக்கும். ஆனால் அடுத்த 15 நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த புதனும் சுக்கிரனும் அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வழிகளான பணம், உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் பெற்று கொடுத்து விடுவார்கள். அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கஷ்டப்படாமல் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக அமையுங்கிறதுனால முதல் 15 நாள் வரைக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தால் கூட அது மனசில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. நீங்கள் வேறு எதுவும் புதுசாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறத வச்சு முதல்ல சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குரு 6ஆம் இடத்துல இருக்குது. ஒரு பக்கம் குரு பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதி. இந்த 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்றதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் தான் நிறைய பேர் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். பகலில் ரொம்ப வேலை செஞ்சு நைட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுபோல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட பரவாயில்ல, எல்லாரும் தூங்கிட்டே இருக்கிறப்ப இவங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்து வீட்டில் முழிச்சிட்டே இருப்பாங்க, சிஸ்டத்தை தோண்டிகிட்டு இருப்பாங்கல்ல, இல்லை ஏதாவது ஒன்று வரவு செலவு கணக்குகளை கூட பார்த்திங்கன்னா எழுதிட்டு இருப்பாங்க. இப்படி பார்த்திங்கன்னா இரவு நேர பணிகள் இந்த மாதங்களில் சற்று கூடுதலாக இருக்கும். அதுவும் சொல்லப்போனால் குரு வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பண தேவைகள், அதாவது வரக்கூடிய வழி சற்று குறைவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஆகக்கூடிய செலவுகளோட அந்த தொகை சற்று கூடுதலாக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 2 விஷயங்களில் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் குரு இருக்கிறதுனால வரவுக்கும் செலவுக்கும் தேவையான விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைச்சிருங்கிறத கவலைப்பட வேணாம். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நீங்கள் எந்த வேலையை தொடர்ந்து முயற்சி பண்ணாலும் அதை ஒழுங்காக முடிக்க முடியாத அளவுக்கு அப்பப்போ சில முட்டுக்கட்டைகளில் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தது நீங்கள் சாப்பிட்ற விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா கவனமாக வேலைக்கு சாப்பிட்ணும். சும்மா நாக்குக்கு ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கிற உணவை சாப்பிடக்கூடாது. பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாத கையில் இருக்கிற பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்கிறனால இந்த உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருந்தாலே போதுமானது. அடுத்தது இதனால் நமக்கு கஷ்டம் வந்துருமோ, இந்த நெருக்கடி வந்துருமோ, இந்த கடனை அடைக்க முடியாமல் போயிடுவோம், இல்லை கஷ்டத்தை விட்டு நீங்காமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளும் கஷ்டங்களும் வர்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கற்பனை உதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பெரிய அளவுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட பயணத்தை எப்போதும் போல் மகர ராசிக்காரர்கள்ங்கிறதுனால உழைப்பே உயர்வுக்கு வழிங்கிற ஒரு எண்ணிக்கையோடு நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த கேதுவோட பாதிப்பு உங்களை பெரிய அளவுக்கு ஒன்றும் பண்ணாது. மகர ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் 3ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருப்பதுனால மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை எல்லாம் பெருக்கிக் கொள்வதற்கும் கெடு பலன்கள் எல்லாம் தவிர்ப்பதற்காகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னு தோணா, சனிக்கிழமை தோறும் சாஸ்தா அல்லது முனீஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல விதமாக அமையும்.
என்ன நேயர்களே, மகர ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து கும்பராசிக்கு தை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.